அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம படிச்ச நற்செய்தி வாசகம் நமக்கெல்லாம் ரொம்பவும் பரிச்சிதமான ஒரு வாசகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அத்தனை பேருக்கும் விண்ணுலகில் இருக்கிற தகப்பனை என்கின்ற ஜெபத்தை கற்றுத் தருகின்ற நற்செய்தியாகும். இந்த நற்செய்தி வேளையில இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்து விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் சொல்றாரு. தெய்வம் மன்னிக்க கூடியவர், தகப்பன் மன்னிக்க கூடியவர். ஆனா அவர் உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு காரியம் பண்ணணும். இப்போ இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் அவரவர் உள்ளத்திற்குத்தான் தெரியும் எவ்வளவு பெரிய பாரதூரமான பாவ காரியங்கள் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இங்க திருடன் யாரு அப்படின்னு சொன்னா, யாரு மாட்டிக்கிறானோ அவன் தான் திருடன். யாரு பொல்லாதவன் அப்படின்னு சொன்னா, தப்பு பண்ணி யாரு மாட்டிக்கிறானோ அவன் தான் பொல்லாதவன். யாரு கெட்டவன் அப்படின்னு சொன்னா, தப்பே பண்ணாதவன் கிடையாது, மாட்டிக்காதவன். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதே தருணத்துல ஆண்டவருக்கு நம்முடைய உள்ளம், எல்லாரது உள்ளமும் தெரியும். ஆனா அதே தருணத்துல ஆண்டவருக்கு எல்லாருடைய உள்ளமும் தெரியும். யாரும் அவருடைய பார்வையில இருந்து நம்முடைய உள்ளத்தை மறைத்து விட முடியாது. நாம என்ன திருகுதாளம் பண்ணாலும் அவருக்கு தெரியும். ஒளிவு மறைவு இல்லாம நம்முடைய உள்ளத்தை அவர் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய கண்கள் உலகம் பூராக சிசிடிவி கேமராவாகவே இருக்குது. அதுல இருந்து யாருமே தங்களை மறைத்து கொள்ள முடியாது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நாம எவ்வளவு தப்புக்களை பண்ணாலும் அவர் நம்மை மன்னிப்பார். சோ அவருடைய மன்னிப்பு நமக்கு நிச்சயம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அவரே சொல்றாரு, நான் உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்? எனக்கு காணிக்க கொடுக்கணுமா, சர்ச்சுக்கு வரணுமா, ஜெபமாலை ஜெபிக்கணுமா, சிலுவைப்பாதை பண்ணணுமா, சேரிட்டி பண்ணணுமா? இவையெல்லாம் பண்ணிக்கோங்க, அவை தேவை. ஆனா இவை உங்களது தப்புக்களை மறைப்பதற்காக அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நினைத்து பண்ணுவீர்களாக இருந்தால் அது எந்த விதத்திலும் உங்களது தப்பான காரியங்களை மன்னிப்பதற்கு ஒருபோதும் உதவவே உதவாது. உங்க தப்புக்களை நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணிக்கணும்? உங்களுக்கு யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ, ஷார்ட்டா சொன்னா உங்களுக்கு யாரெல்லாம் பகையான உறவாக இருக்கிறார்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உங்களை கால்வாரி விட்டாங்களோ, யாரெல்லாம் உங்க பேரை கெடுத்தாங்களோ, இவங்க எல்லாரையும் மன்னிங்க முதல்ல. நீங்க இப்படி நீங்க பண்ணுவீங்களாக இருந்தா உங்க அத்தனை காரியங்களையும், பாவ காரியங்களையும் நான் மன்னிப்பேன் அப்படின்னு தெய்வம் சொல்லுகிறார். அப்படி அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும் அப்படின்னா நாம தயாராக இருக்கிறோமா? நமக்கு அடுத்து இருப்பவரது பாவ காரியங்களை மன்னிக்க நாம் தயாராக இருக்கிறோமா? அவர்கள் பண்ணிய துரோகங்களை மன்னிக்க நாம் தயாராக இருக்கிறோமா? அவர்கள் பண்ணிய அத்தனை தீமையின் காரியங்களை மன்னிக்க நாம் தயாராக இருக்கிறோமா? மன்னித்தால் தான் மன்னிப்பு என்று தெய்வம் சொல்லிவிட்டார். அவரது மன்னிப்பு முக்கியமா? இவர்கள் நமக்கு பண்ணியவற்றை நினைத்து நினைத்து உள்ளத்தில் போட்டு கொண்டே நம்முடைய உள்ளத்தையும் எரித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையும் அழித்து கொண்டு ஆண்டவரிடமிருந்து கிடைக்க போன்ற மன்னிப்பையும் நாம் தடுத்து கொண்டு வாழ வேண்டுமா? கூடாது. இன்னைக்கே யாரெல்லாம் நாம மன்னிக்க முடியாம மனசுல போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கிறோமோ அவர்களை எல்லாம் மனசார முதல்ல மன்னிப்போம். அவங்க கிட்ட நேரடியா போய் மன்னிப்பு கேட்காது போனாலும் மனசார மன்னிப்போம். மன்னித்ததன் பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் பண்ணிக்கலாம். பாவ சங்கீர்த்தனம் பண்ணியதன் பிறகு நாம அந்த குறிப்பிட்ட நபரை போய் நல்லபடியாக சேர்த்து அணைத்து பேசி அவரோடு நல்லுறவு வைத்து கொள்ளணும் அப்படின்லாம் நான் கேட்டுக்கல. அது முடியாத காரியம் கூட. சமயங்கள்ல என்ன, ஒருத்தரோடு நல்லுறவோடு இருந்து விட்டு தான் நீங்க பிரிந்திருப்பீர்கள். மீண்டும் அவரோடு போனால் காயம் வரும், அவர் மூலமாக பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலாம். ஆகவே அவர்கிட்ட போய் நீங்க பேசணும் அப்படின்லாம் நான் கேட்டுக்கல. மனசார அவரை காணுகிற வேளையில அந்த எரிச்சலோடு, அந்த கோபத்தோடு, அந்த பழி வாங்குகின்ற எண்ணத்தோடு நீங்க இல்லாம வாழ்ந்து பாருங்க. உங்களது மன்னிப்புக்கு சிறந்த கைமாறாக தெய்வம் உங்களை மன்னிப்பார். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வாழ்விலே
மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன். அமேன்.